ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு இந்த மழை காலத்தில் வரக்கூடிய இருமல், சளி, உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ரசம் அல்லது சூப் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஒவ்வொருத்தரும் குடிச்சிட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மழைக்கால ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டிலேயே இந்த செடி வச்சுருக்கிறேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தூதுவளை. இந்த தூதுவளை இப்போ நான் கட் பண்ணி விட்டு திரும்ப வளர்ந்துருக்குது பாருங்கள். கட் பண்ணி விட்டுருக்குறேன். அதுலேயே சங்குப்பூ, வல்லாரை, துளசி செடி எல்லாமே வந்திருக்கு. நம்ம தேவையானதெல்லாம் ஒரே தொட்டியிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வல்லாரை சீக்கிரமாக அடிக்கடி ஒரு மாதத்தில் 2 தடவை நான் வைக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பறித்தேன். நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். சூடான உடனே ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போது இதுக்கு தேவையான மிளகு, காரத்துக்கு தேவையான மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வர கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூனுக்கு சீரகம், இன்னும் கொஞ்சம் மிளகு நான் சேர்த்திட்டேன். ஏன்னா காரத்துக்கு மிளகு மட்டும்தான், மிளகாயெல்லாம் இதுக்கு சேர்த்தக்கூடாது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்திட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வாசனை வந்துட்டுருக்கு. அந்த வர கொத்தமல்லி, சீரகம், மிளகு சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அந்த நம்ம அலசி வச்சுருக்கக்கூடிய அந்த தூதுவளை இலைகளை இதில் போட்டுக்கலாம். இதில் நிறைய முட்கள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் சிசர்ஸில் நான் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இருந்தாலும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு வடிகட்டத்தான் போகிறோம். இருந்தாலும் நம்ம அந்த பெரிய பெரிய முள்ளாக்குறது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அலசினேன். இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா உடனே சுருங்கிடுது இல்லைங்களா. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போகுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போது இது நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இதில் நம்ம இன்னும் நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 1/2 லிட்டர் தண்ணி இதில் கூடவே சேர்த்தி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வடிச்சிட்டு திரும்பவும் அந்த மிச்சஇருக்கக்கூடிய தண்ணியும் ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அதனால் நம்ம அந்த முள் நமக்கு கட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் தான் பண்ண போகிறோம், சரிங்களா. இப்போ நம்ம வடித்தாச்சு. இப்போவே நல்ல வாசனையாக கமகம வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படியே குடிக்க முடியாது. ஸ்டவ்வில் வச்சு திரும்ப ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் குடித்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட குடிக்கணும். அதனால் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம். பெப்பர் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். நான் 1/4 ஸ்பூனே சேர்த்திட்டேன். 2வது கொஞ்சம் போட்டோம் இல்லைங்களா. இப்போது பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நுர கட்டி அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதிக்க விடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா நம்ம எப்பவும் போல் ரசம் வைப்போம் இல்லைங்களா, நுர கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடுமா. இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இப்போவே வாசனை நல்லா கம மணக்க வருது. சூப்பராக இருக்குங்க. நிஜமாகவே இந்த இயற்கைக்கு மீறின எதுவுமே இல்லை அப்படி சொல்லலாம். நம்ம சாதாரணமாக லெமன் ரசம், புளி ரசம் தனியாக, சிலவு ரசம் வைப்போம். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் வைக்கிறோம், பருப்பு ரசம் வைக்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த ரசத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குதா, நல்லா கமன்னு வீடே மணக்கிறது. அந்த அளவுக்கு வாசனை இருக்குது. எல்லாருமே குடிப்பாங்க கண்டிப்பாக. சாதத்தில் நம்ம சாப்பிட்லாம் அல்லது தனியாகவும் நம்ம குடிக்கலாம். அந்த மாதிரி 2 in 1 தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்து நல்லா ஒரு சுற்றி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த லைட்டாக நுரை இருக்கும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், சுட சுட குடிக்கணும். அப்போ தான் தொண்டைக்கு இதமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் வந்து பாப்பாவுக்கும் சளி, அவர் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு மாலை போட்டு. அதனால் அந்த சளி பிடிச்சதுக்கு வந்து இந்த ரசம் குடித்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு உடனே இந்த ரசம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போது வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து இந்த சூடான ரசத்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். இந்த மாதிரி சுட சுட ரசம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து சூடாக தான் குடிக்கணும். குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து பழக்குங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம இப்போ இருந்தே வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ரசம் வந்து கொடுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அவருக்கு எனக்கு ஊற்றி வச்சுருக்கிறேன். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக சூடு பண்ணி பாப்பாவுக்கும் தான் கொடுப்பேன். கண்டிப்பாக தூதுவளை அப்படிங்கிறது இந்த மாதிரி தாங்க இருக்குது. அதில் பாருங்க எவ்வளோ முள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த குட்டி குட்டி முள் இருக்குது. பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பிங்க் கலரில் ஒரு மாதிரி லேவண்டர் மாதிரி எல்லோவாக இருக்கும் சென்டரில். அந்த எவ்வளவு முள் இருந்தாலும் அதில் மருத்துவ குணங்கள் எவ்வளோ இருக்குது, ஏராளமாக இருக்குது, சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தூதுவளை கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு நீங்களும் குடிங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இது வந்து நம்ம சளி பிடிச்சாதான் குடிக்கணும் அவசியம் கிடையாது. மந்த்லி ட்வைஸ் வந்து நம்ம குடித்தா அதனுடைய முழுமையான நன்மைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நுரையீரல் பலமடையும். இப்போ நான் வந்து சுட சுட சாதம் செஞ்சுருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த குட்டி கப்பில் 1 கப்பு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பிளேட் நிறையாவே ரசம் ஊற்றிக்க போகிறேன் சூடாக. அதில் ஊற்றி அப்படியே வந்து அந்த சாதம் மட்டும் சாப்பிட்டா போதும் ஒவ்வொருத்தருமே. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.